அனைவருக்கும் வாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு பாவடிவ கொக்கியை எவ்வளவு ஈஸியாகவும் சுலபமாகவும் ரொம்ப அழகாகவும் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நூல் 4 எடுத்து போடணும். போதும். இதை இப்படி உள்ளே கொடுத்து இப்படி நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ எடுத்த பிறகு இந்த பாவடிவ கொக்கி வைக்கையில் இப்படி கிராஸாக எதுவும் வந்துடக்கூடாது. அப்படி ஒன்று போல் நம்ம போட்ட கோட்டிலேயே நம்ம நேராக பிடிக்கணும். இந்த இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்து இந்த இருக்குது அந்த வளையத்துக்குள்ளே அடியில் கூடி குத்தி வளையத்துக்கு வெளியே கொண்டு வரணும். இந்த கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். அடியிலேருந்து இதை குத்தி கொண்டு வரணும். இந்த இருக்குது கொண்டு வந்து இதை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே போல் தான் இந்த இருக்குது லைட்டாக இந்த துணியிலையும் குத்தி இந்த வளையத்துக்குள்ளேயும் ஊசி போகிற மாதிரி வச்சு இதை இப்படி நம்ம இழுக்கணும். இந்த 8 நூல் போட்டனால நல்லா கவராகி வருதா. அதே போல் இது 2வது தடவை நான் போடுறேன். இப்போ 3வது தடவை நான் போடுறேன். போட்டாச்சு. இப்போ நம்ம இதை அடியில் கூடி விட்டு பின்னாடி எடுத்துக்கிடலாம். எடுத்த பிறகு இந்த இருக்குது. இதுக்கு அடுத்து இதை அப்படியே விடக்கூடாது. இந்த இடத்துல இப்படி கொடுத்து இதை இப்படி எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு இதையும் ஒரு தையல் போட்டு ஸ்டிச் பண்ணி நிப்பாட்டிக்கிடணும்.
இந்த தச்சு நிப்பாட்டி இருக்கமா இன்னொரு தையல் கூட போட்டுக்கிடலாம். போடையில் ரொம்ப தள்ளி குத்தக்கூடாது, நல்ல பக்கத்தில் ஒன்று போல் நிதானமாக செய்யணும். கொக்கி வைக்கிறது, இந்த பாக்கொக்கி வைக்கிறது இதெல்லாம் நல்ல நீட்டாக இருக்கான்னு நிறைய பேர் சட்டை தைக்க கொடுத்தவங்க அதுவும் பார்ப்பாங்க. நல்லா நீட் ஃபினிஷிங்காக பார்க்கணும். ஒர்க்கு நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ இதை 2 தடவை குத்தி தைச்சிருக்கேன். இப்போ இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த இருக்குது பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பின்னாடி இதை திருப்பி இந்த இருக்குது பாருங்கள், இந்த நூலுக்குள்ளேயாவது இந்த துணிக்குள்ளேயாவது குத்தி இந்த இருக்குது இப்படி முடிச்சு போட்டுருணும். வி வைக்கிற பாகத்தில் வந்து கொஞ்சம் துணி நான் அதிகமாக எடுத்து தைப்பேன், உள்ளே மடித்து விட்டு தைச்சா அதுனா நம்மளுக்கு கொக்கி வைக்கையில் நம்மளுக்கு கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது நான் கொஞ்சம் அழுத்தமாக கொடுத்துருக்கிறனால இந்த வச்சு இது எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ அடுத்தது வைக்கிறதையும் காமிக்க. இப்போ இந்த கொக்கி 5 கொக்கியும் வச்சு முடித்தாச்சு. முடித்த பிறகு இதனோட ஃபினிஷிங் இது போல தான் இருக்குது. நீங்களும் இதே போல் நீட்டாக வச்சு பழகிக்கோங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இதே போல் இதுக்கு அடுத்து வந்து நம்ம கொக்கி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் இதே வீடியோவில் பார்த்துருவோம். இந்த கொக்கி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதனோட எதிர் சைடில் தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால் முதல்ல வந்து நம்ம இப்படி மடித்து விட்டு நம்ம எடுத்தோம்ல அந்த மாதிரி கூட எடுக்க வேண்டியதில்லை. இதை இப்படி வச்சு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். பண்ணிவிட்டு இதை இப்போ எப்படி தைக்க போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம்.
இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 4 நாளும் 8 நூலாக எடுத்துக்கோங்கன்னு. 4 நூல் எடுத்து கோர்த்தா அது 8 நூலாக வந்துடும். இப்போ அடியில் வந்து இதை இப்படி லைட்டாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த அடிபாகத்தில் முடிச்சு போடக்கூடாது. இப்போ பாருங்கள், முடிச்சு போடாமல் எப்படி நம்ம தைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம பாக்கொக்கி தைக்கையில் அடியில் முடிச்சு போட்டு கொண்டு வருவோம் பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம முடிச்சு போட வேண்டாம், அப்படி ப்ளைனாகவே வச்சுக்கோங்க. எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம இந்த இடத்துல ஒரு எட்ஜி தையல் போட்டிருப்போம்ல, அந்த எட்ஜி தையலை கனெக்ட் பண்ணி அந்த கொக்கியோட முனையை வச்சுக்கிடணும். வச்சு இதை நல்லா இப்படி இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இந்த இருக்குது, இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இந்த இருக்குது பாருங்கள், இந்த வளையத்துக்குள்ளே இப்படி துணியில் இப்படி உள்ளே விட்டு, இப்போ வளையத்துக்குள்ளே இந்த விட்டாச்சு. விட்டு இப்படி எடுக்கையில் இந்த வருதா, இது போல் இப்படி வரும். வர்றதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை இழுத்துறக்கூடாது, இழுக்காமல் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இப்படி 2வது தடவை விட்டு இப்படி இழுத்துக்கோங்க. இந்த இழுக்கணா. அதுக்கடுத்து இப்போ 3வது தடவை விட்டு இந்த இருக்குது போட்டாச்சா. இப்போ இன்னொரு தடவை அவ்வளோதான். இந்த வச்சிட்டோமா, எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். எவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த இடத்துல முடிச்சு நம்ம போட்டிருந்தோம்னா இந்த இடத்துல முடிச்சு வந்து இருக்கையில் நீட்டாகவே இருக்காது. அதுக்காகத்தான் நம்ம முடிச்சு போடாமல் இந்த மாதிரி போடணுங்கிறேன். இது போட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த பக்கம் போட போகிறோம் பாருங்கள். இந்த வளையத்துக்கு தைக்க போகிறோம். மூணு முறை விடுங்க, சரியாக இருக்கும். அந்த வளையத்தில் 3 இல்லாட்டா 4 முறை நீங்கள் அந்த அப்படியே ஒரே இடத்துலையே நீங்கள் குத்தி குத்தி தைக்காதீங்க, அப்போ நல்லா இருக்காது. அப்படியே அந்த வளையத்தை சுற்றி தைங்க. நல்லா அந்த நூல் வந்து ஈவனாக பரவி வரையில் நல்லா அழகாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது இந்த 2 வளையத்துக்குள்ளேயும் விட்டு தைக்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மேலே தைக்கிறோம் பாருங்கள். நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தைக்கையில் இந்த இடத்துல கூட கொஞ்சம் துணி எடுத்து கூட ஒரு மடிப்பு கொடுத்துட்டோம்னா அந்த மடிப்புலேயே நம்ம குத்துறாப்பில் இருக்கும். இப்படி நம்ம குத்தி தைக்கும்போது இந்த இருக்குது பாருங்கள், எக்காரணம் கொண்டும் இந்த இடத்துல நம்ம குத்தி தைச்ச நூல் வந்து வெளியே வரக்கூடாது. வந்துச்சுன்னா நம்மளுக்கு அது நீட்டாக இருக்காது. அதுக்காகத்தான் நான் சொல்லுவேன், கொஞ்சம் துணி எடுத்து கூட ஒரு மடிப்பு மடித்து இதில் தைச்சிக்கோங்கன்னு சொல்லுவேன். அந்த மடிப்பில் நம்ம குத்தையில் நமக்கு இந்த இடத்துல அந்த நூல் வராது, நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கொண்டு வந்தாச்சு. இதில் இப்படி திரும்ப ஒரு தடவை குத்தி இதை இப்படி எடுக்கும்போது இந்த முடிச்சுக்குள்ளே ஊசியை கொடுத்து இதை இப்படி எடுக்கிறப்ப இந்த முடிச்சு வருதா, அந்த முடிச்சை இந்த பாருங்க, இது உள்ளே கூடி நம்ம கொண்டு வரணும். இந்த கொண்டு வரேன்னா இப்படி கொண்டு வர்றப்ப இந்த கொக்கி சைடாக இப்படி விலகிச்சு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த நேராக இருக்கிற பொசிஷன்லேயே இருக்கணும். நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா பேனா ஏதாவது வச்சு கூட அப்படி நீட்டாக நேர்கோடாக போட்டுக்கோங்க. அந்த நேர்கோடை கனெக்ட் பண்ணி வச்சு தைங்க. அந்த கொக்கி வந்து கிராஸாக வராமல் நீட்டாக நேர வர்றதுக்கு நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். இப்போ 2வது தடவை குத்துறேன், அதே போல தான்.
அந்த வளையத்துக்குள்ளே அந்த முடிச்சு வந்துடணும், இந்த கொக்கிக்குள்ளே முடிச்சு வரணும். 2 தடவை போட்டிருக்கேன், இந்த இருக்குது. இப்போ இறுக்கியிருக்கேன். இப்போ 3ஆவது தடவை போடுறேன். இப்போ போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ கொக்கி தச்சாச்சு, எப்படி நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது சட்டை வந்து போட்டோன்னு கொக்கி வந்து சில சட்டைகளில் வந்துடும், அதுபோல் இது வராது. நல்லா சட்டை வந்து டேமேஜ் ஆனாலும் கொக்கி அப்படியே இருக்கும். அதனால் இதே போல் நீங்கள் தைங்க. நான் மற்றதும் எல்லாமே உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ இதில் 5 கொக்கியும் நம்ம தச்சு முடித்தாச்சு. முடித்த பிறகு இதனோட ஃபினிஷிங் இது போல் தான் இருக்குது. இப்போ இந்த கொக்கி தைக்கையில் நம்ம வந்து என்ன செய்யணும், துணியை வந்து நிறைய இப்படி குத்தி இப்படி இழுத்து இந்த மாதிரி சுருக்கு விழுந்துடக்கூடாது. இப்படி சுருக்கு வர்ற மாதிரி தைக்கக்கூடாது. இந்த பாருங்கள், சுருக்கு இல்லாமல் இப்படி நல்லா ஒன்று போல் இருக்கணும். பார்த்தா அதை பார்த்துக்கோங்க. லைட்டாக குத்தி வளையத்துக்குள்ளே விட்டு எடுக்கணும், அதுதான் இதில் உள்ளது. இப்போ இதில் பாவடிவ கொக்கியும் சொல்லி கொடுத்துருக்கேன், கொக்கி வைக்கிறது எப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.